என்ன அண்ணா சொல்கிறீர்கள்? சொந்த குடும்பத்திடம் என்ன கௌரவம் பார்க்க வேண்டியதற்கு தன் மனைவியும் குழந்தையிடம் விட்டு கொடுத்து போவதில் என்ன அண்ணா உங்களுக்கு கௌரவ குறைச்சல் என்று தெய்வானை அக்கா சொன்னார்கள். அதற்கு அப்பா சொன்னார், எனக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லை தெய்வானை. அவள் என்னை ஏற்றுக்கொள்வாளா என்றுதான் நான் யோசிக்கிறேன் என்று அப்பா சொன்னார். நீங்கள் யோசிக்க வேண்டாம் அண்ணா, உங்களுக்குத்தான் ஒரு பிடிப்பு இருக்கிறதே, அது என்னது என்று அப்பா கேட்டார். அதுதான் செல்வி, குழந்தை இருக்கிறாள் அல்லவா, குழந்தைக்கு 2 பேரும் வேண்டுமல்ல, அப்போது நீங்கள் பயப்பட வேண்டாம் அண்ணா என்று தெய்வானை சொன்னார்கள். அதற்கு அப்பா சொன்னார், ஆமாம், குழந்தையவும் நான் கொஞ்சப்பாடாக படுத்தி இருக்கிறேன். குழந்தை என்று கூட நினைக்காமல் அவள் மையலில் மயங்கிவிட்டு குடும்பத்தையே மறந்து விட்டேனே தெய்வானை. ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு. குழந்தை முகத்தை கூட பார்ப்பதற்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று அப்பா சொன்னார். அது பரவாயில்லை அண்ணா, குழந்தை செல்வி வயதில் சிறு குழந்தையாக இருந்தாலும் புத்தி முதிர்ந்தவளாகத்தான் யோசிப்பாள் அண்ணா. அந்த குழந்தைக்கு உங்கள் மேல் பாசம் அதிகம். நீங்கள் அவ்வளவு செய்தும் நீங்கள் பிறந்த நாளைக்கு ஒரு சட்டை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தவுடன் அது முகத்தில் இவ்வளவு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்தீர்களா அண்ணா? பாவம் அண்ணா, பாசத்துக்கு ஏங்கி கிடக்கிறது அந்த குழந்தை என்று தெய்வானை அக்காள் சொன்னார்கள். பேசி பேசி வீட்டுக்குள் வந்து விட்டார்கள். அம்மா கோபம் கொண்டார்கள். ஏன் இவன் இங்கே இருக்கிறான்? அவன் ஆசை நாயகியுடன் போகவில்லையா என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு தெய்வானை அக்கா சொன்னார்கள், அன்னை, அப்படி ஒன்றும் பேசாதீர்கள். தப்பு செய்ய தெரிந்தவன் மனிதன், அதை மன்னிக்க தெரிந்தவன் கடவுள் என்று தெய்வானை அக்கா சொன்னார்கள். அதற்கு அம்மா பதில் உரைத்தார்கள், நான் மனிதனாகவே இருந்தால் போதும், நான் கடவுளாகுவதற்கு நான் ஆசைப்படவில்லை என்று கோபத்துடன் உரைத்தார்கள். ஏன் அன்னை கோபம் கொள்கிறீர்கள்? கோபப்பட வேண்டாம். எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, எல்லா குடும்பத்திலும் ஒரு பிரச்சனைகளும் இருக்கிறது. அதே மாதிரித்தான் இதுவும். நீங்கள் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். ஏதோ ஒரு கஷ்டகாலம் அனுபவிக்க வேண்டிய நேரம் அனுபவிச்சாச்சு. இனி எல்லாம் மறந்து, கடந்ததை மறந்து குழந்தைக்கு வேண்டி நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்குள் மயிலாத்தா பாட்டி வந்து விட்டார்கள். ஆமாம் தாயம்மா, சொல்வதை கேள், பிடிவாதம் பண்ணாதே, குடும்பம் சிந்தி சீரழிஞ்சு போய்விடும். நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி உனக்கு தெரிந்ததை நீ செய்வதும் உன் கணவருக்கு தெரிஞ்சதை அவர் செய்வதுமாக இருந்தால் நடுவில் இருக்கும் பாவம் அந்த ஜீவன் பாவம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படி சுயநலமாக இருக்கக்கூடாது. குழந்தை பாவம் இல்லையா? உங்களுக்கு பிள்ளையாய் பிறந்ததல்லாத வேற என்ன பாவம் அது செய்தது என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். ஆமாம் அம்மா, அந்த பிள்ளை இருப்பதனால்தான் நான் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் அன்னைக்கு அந்த ஆற்றுக்கு அவ்வளோ விரைவாக போன எனக்கு அதில் குதிப்பதற்கு ஒன்றும் யோசனை இல்லை. குதித்திருப்பேன். என் குழந்தை காலை கெட்டிக்கொண்டு அம்மா வேண்டாம், அம்மா வேண்டாம் என்று அது கதறிய அந்த குரலை கேட்டு எனக்கு அதை கொல்ல மனம் வரவில்லை. அதனால தான் திரும்பி வந்து விட்டேன் வீட்டுக்கு. அது எல்லாம் இந்த மடையனுக்கு தெரியுமா என்று அம்மா சொன்னார்கள். போட்டும் தாயம்மா, விட்டுவிடு, மன்னித்து விடு. நீ இனியாவதும் புது வாழ்வை ஆரம்பியுங்கள் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அப்பா அதற்கு பேசாமல் அமைதியாக இருந்தார். ஒன்றும் தெரியாத பாப்பாவை போல் பவ்யமாக இருந்தார்.
மறுபடி என்ன செய்வது, அமைதியாக இருந்தார்கள். மறுநாள் காலையில் பார்க்கும்போது ஹவுஸ் ஓனர் அங்கு இருந்து பத்திரகாளியைப் போல வந்தார். வந்து, ஏ சுவாமி, தாயம்மா, வெளியே வாங்க 2 பேரும் என்றார்கள். என்னம்மா என்று கேட்டார் அப்பா. சுவாமி, நீ இன்றைக்கு இந்த வீட்டை நீ காலி பண்ண வேண்டும் என்றார் ஹவுஸ் ஓனர். அதற்கு அப்பா சொன்னார், ஏன் அம்மா காலி பண்ண சொல்கிறீர்கள் என்றார். ஏனென்று உனக்கு அது தெரியாதா என்ன? நீ செய்தது கொஞ்சமா நஞ்சமா? அதையெல்லாம் சகித்து கொண்டு பக்கத்து வீட்டார்களெல்லாம் சகித்து கொண்டிருந்தார். அதற்கு காரணம் இந்த குழந்தை பாவம் என்று. அதையெல்லாம் உனக்கு தெரியவில்லை என்று கோபத்துடன் பேசினார் ஹவுஸ் ஓனர். என்னம்மா, நான் சரியாகத்தானே வாடகையெல்லாம் தருகிறேன் என்றார் அப்பா. இல்லை சாமி, நீ வாடகை தரவில்லை என்று நான் உன்னை குற்றம் சாட்டவில்லை. அது இல்லை பிரச்சனை. இப்போது நீ எப்போதும் நீ எவ்வளோ நல்ல மனிதன் என்று உன்னை நினைத்திருந்தேன். நீ இவ்வளவு சீப் கேரக்டராக மாறிவிட்டாயே என்று ஹவுஸ் ஓனர் சொன்னார்கள். நீ நாளையே இந்த வீட்டை காலி செய்ய வேண்டும். வேற ஆள் வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டார் ஹவுஸ் ஓனர். இதை கேட்ட சிறுமி அழுதாள். நம் தோழிகளை அனைவரையும் விட்டு போக வேண்டிய நிலை வந்து விட்டதே, என்ன செய்வது கடவுளே என்று நினைத்து அந்த குழந்தை அழுதது. ரத்னா தோழி ஓடி வந்தாள். செல்வி, வீட்டை காலி செய்து போகிறீர்களா என்று கேட்டாள். ஆமாம், என்ன செய்வது, ஹவுஸ் ஓனர் போக சொல்லும்போது போகத்தானே வேணும். அவர்களது வீடு தானே இது, என்ன செய்வது என்று சொன்னாள் செல்வி. ஒரு நிமிடம் இரு செல்வி, இதோ வருகிறேன் என்று மின்னல் வேகத்தில் ஓடினாள் ரத்னா. ஓடிப்போய் அந்த 10 வீட்டில் இருக்கும் குழந்தைகளையும் கூட்டி கொண்டு வந்தாள். செல்வி, வா, நம் எல்லாரும் போய் ஹவுஸ் ஓனர் பாட்டியிடம் பேசினால் அவர்கள் மனம் மாறிவிடுவார்கள். உன்னை பார்த்து பாவம் என்று போக வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். வா என்று கூப்பிட்டார்கள். குழந்தைகளாக சென்று அங்கு போய் ஹவுஸ் ஓனர் வீட்டில் மணியை அடித்தார்கள். அவர்கள் வெளியே வந்து, ஏன் எல்லாரும் கூட்டமாக வந்திருக்கிறீர்கள், என்ன வேண்டும், டொனேஷனா என்று கேட்டார்கள். இல்லை பாட்டி, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். செல்வியை இங்கே இருப்பதற்கு அனுமதியுங்கள் என்றார்கள் குழந்தைகள் அனைவரும். அப்படியெல்லாம் முடியாது, சொன்னதுதான் என்றார்கள் பாட்டியம்மா. அப்படி சொல்லாதீர்கள் பாட்டியம்மா. எங்களை போன்ற பேரன் பேத்தி பிள்ளைகள் எல்லாரும் உங்களுக்கு இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களைப் போல் எங்களையும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இந்த ஒரு தடவை மன்னித்து விடுங்கள். இனிமேலாவது இப்படி நடக்காது. அப்படி நடந்தால் நீங்கள் போடும் கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் பாட்டி என்று குழந்தைகள் சொன்னார்கள். இந்த சிறு வயதில் உங்களுக்கு இருக்கும் இந்த முதிர்ந்த புத்தி உங்களை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் இல்லையே. பாவம் இந்த குழந்தை அவர்களிடம் மாட்டிக்கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுகிறது. இதை நினைத்தாலே கண்ணு கலங்கிறது. இத்தனை நாளும் நான் போகட்டும் என்று விட்டது இந்த குழந்தைக்கு வேண்டித்தான் மன்னித்து விட்டேன். பாவம், இப்போதும் உங்களை பிரிய மனமில்லாமல் அது ஏங்கி ஏங்கி அழுவுவதை பாருங்க. மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இந்த குழந்தையை பார்க்கும்போது என்று ஹவுஸ் ஒன்று சொன்னார்கள். சரி செல்வி, உனக்கு வேண்டி இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன். இனி இப்படி உன் அப்பா அம்மா சண்டை போட்டார்கள் என்றால் உடனடியாக வீட்டை காலி பண்ண வேண்டிய வரும். நான் அப்போது பாவம் பார்க்க மாட்டேன். அப்போது வந்து நீங்கள் எல்லாரும் வந்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். அப்பா அம்மா ஒழுங்காக இருக்க சொல்லு. உனக்கு வேண்டி இந்த ஒரு தடவை மன்னித்திருக்கிறேன் என்று ஹவுஸ் ஓனர் சொன்னார்கள். சரி பாட்டி,
ரொம்ப நன்றி பாட்டி என்று குழந்தைகள் அனைவரும் சொன்னார்கள். சரி சரி, இருக்கட்டும், நன்றி வேண்டாம், இருக்கட்டும், நன்றாக இருங்கள், போயிட்டு வாங்கள், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா சாப்பிடுவதற்கு என்று கேட்டார்கள். ஒன்றும் வேண்டாம் பாட்டி, நீங்கள் செல்வியை இருப்பதற்கு சம்மதித்ததே போதும், அதுவே எங்களுக்கு பால் பாயாசம் குடித்த மாதிரி நிம்மதி இருக்கிறது பாட்டி என்று சொன்னார்கள். அப்போது அப்பா இருந்தார், நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அம்மா சண்டையிட்டு கொண்டு பேசிக்கொண்டு, உனக்கு இப்போது சந்தோஷமாகிவிட்டதா? அவசூனர் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிவிட்டார்கள், இனி எங்கு போய் நிற்பது? இந்த மழையும் பெய்கிறது, 6 மாதத்துக்கு அடைச்சு பேயுமே, இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு எங்கு போய் இருப்பது என்று புலம்பிக் கொண்டே சமையலை எல்லாம் முடித்து விட்டார்கள். என்ன செய்வது? அப்பா பாவம் போல் அமர்ந்திருந்தார் நாற்காலியில். அப்போது 3 பேருக்கும் அம்மா சாப்பாடு பரிமாறினார்கள். சாப்பிட்டு விட்டு அன்று இரவு தூங்கிவிட்டோம். மறுநாள் காலையில் எழுந்து அதே மாதிரி வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு அம்மாவும் அப்பாவும் வியாபாரத்துக்கு சென்று விட்டார்கள். சிறுமி தோழிகளுடன் அங்கு விளையாடி கொண்டிருந்தாள். மறுபடி என்ன செய்வது? சிறு குழந்தை தானே. வாசலுக்கு முன்னால் கோடை கிழித்து மாங்குட்டையை சுரண்டி அந்த கோட்டில் நடுவே போட்டு மேலே பார்த்து கொண்டு ரைட்டா 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 என்று கேட்டாள். அப்படி இந்த சிறுமிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாண்டு கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து அங்கு பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அப்போது பள்ளிக்கூடம் எல்லாம் லீவு விட்ட நேரம்தான் அது. அப்போது அதில் போன டீச்சர், வாத்தியார் அனைவரும் இந்த குழந்தைகளை பார்த்தார்கள். நிறைய குழந்தைகள் இருக்கிறார்களே, 10க்கும் மேல் குழந்தைகள் இருக்கிறார்களே, இவர்களை நம் பள்ளியில் சேர்த்து கொள்ளலாம், பிள்ளைகள் கம்மியாகத்தானே இருக்கிறார்கள் என்று யோசித்தார்கள். அப்போது யோசித்துவிட்டு வந்தார்கள். எல்லார் வீட்டிலும் ஆள் இருந்தார்கள். எல்லாரையும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார்கள். பாவம், செல்வியோட அம்மாவும் அப்பாவும் வரவில்லை. அவள் முகம் வாடிவிட்டது. அப்போது வாத்தியாரும் டீச்சரும் கேட்டார்கள், எம்மா உன் பேர் என்ன என்று கேட்டார்கள். என் பேர் செல்வி. அம்மா அப்பா எங்கே என்று கேட்டார்கள். அவர் வியாபாரத்துக்கு சென்று இனியும் வரவில்லை டீச்சர் என்று சொன்னது. உனக்கு பள்ளிக்கூடம் வாராயா? உனக்கு படிக்க பிடிக்குமா என்று அந்த சுசீலா டீச்சர் செல்வியிடம் கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர், படிப்பதற்கு, பள்ளிக்கு போக எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று செல்வி டீச்சரிடம் உரைத்தாள். அதற்கு அம்மா அப்பா வேண்டும், அவர்கள் கையெழுத்து போட வேண்டும், அப்படியே உன்னை சேர்த்துக்கொள்ள முடியாது. என்ன செய்வது? நாளை இந்த நேரத்துக்கு நான் வருகிறேன். அம்மா அப்பா வந்து விட்டார்கள் என்றால் உன்னையும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடலாம், நீயும் உன் தோழிகளுடன் பள்ளிக்கு வரலாம் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார்கள். இது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.